மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவாரூர் அருகே 58 கிலோ வெடிமருந்து தயாரிக்கும் மருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். பாலவேல், தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா தற்போது இன்னும் கடந்த சில மாதங்கள்ல தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில இந்த வெடி பொருட்கள் தயாரிக்கும் இடங்கள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் அனுமதி பெற்றிருக்கும் நிலையில அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தயாரிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில ராஜதுரை என்பவருக்கு சொந்தமான இடத்துல காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அனுமதி இல்லாமல் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பொழுது 4 பேர் வெடி அந்த காவல்துறையோட அனுமதி இல்லாமல் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல நாட்டு வெடி மட்டும் இல்லாமல் மற்ற வெடிகளையும் தயாரித்து இருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் அந்த 4 நபர்கள் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் ராஜதுரை, அது மட்டும் இல்லாமல் வேலையாட்கள் விஷால், சூர்யா, ரமணா உள்ளிட்ட 4 நபர்களையும் கைது செய்து அங்கு வெடி தயாரிக்கும் மருந்து 58 கிலோ அளவிலான அந்த மருந்துகளையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் கரட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.